அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்தனை ஒரு சின்ன தகவலாக சொல்கிறேன். எறும்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? எவ்வளோ இருக்கும்? ரொம்ப குட்டியாக, ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குட்டியாக இருக்கும். அந்த எறும்பை என்ன பண்ணும் அப்படின்னா, எறும்போட வேலை என்ன அப்படின்னா, அது தன்னை விட அதிகமான 20 மடங்கு அதிகம் உள்ள ஒரு எடையை தூக்கிட்டு போகும். பார்த்துருப்பீங்க. தானியங்களையோ இல்லை அரிசியோ நெல்லோ எது கீழே கிடந்தாலும் அது என்ன பண்ணும்? தூக்கி கொண்டு போய் சேமித்து வைக்கும். அப்படி அந்த சேமித்து வைக்கிற அந்த பொத்துக்குள்ளே ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது ஒவ்வொரு தானியத்தையும் என்ன பண்ணியிருக்கு, ரெண்டாக உடைச்சி சேமித்து வச்சுருக்கு. இது எதுக்காக இது ரெண்டாக உடைச்சி சேமித்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தானியங்கள் முழுசாக இருந்தால் என்ன ஆயிரும்? மண்ணில் படும்போது தண்ணியும் பட்டுச்சுன்னா என்ன ஆகுது? முளைச்சிரும், முளை வந்துடும். அப்போ அது அதனால் சாப்பிட முடியாது, ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்க முடியாது. அப்படிங்கிறனால அந்த தானியங்களை என்ன பண்ணியிருக்குன்னா ரெண்டாக உடைச்சி சேமித்து வச்சுருக்கு. இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப வியந்து போனாங்க. அது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கொத்தமல்லியோட விதை இருக்கு இல்லையா, அதை 4ஆக உடைச்சி சேமித்து வச்சுருக்கு. இது எதுக்கு 4ஆக உடைச்சி சேமித்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொத்தமல்லி விதையை 2ஆக உடைச்சிங்கனாலும் முளை வந்துடும். அதனால் அது என்ன பண்ணியிருக்கு, 4ஆக உடைச்சி சேமித்து வச்சுருக்கு. இப்படியே ஒவ்வொரு பொருளையும் அது பார்த்து சேமித்து வச்சுருக்கு. ஆனால் நாமளும் என்ன பண்ணுறோம், நமக்கான எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதை சரியான வகையில் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். சேமிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய கல்வியையும் நம்ம என்ன பண்ணணும், சேமிக்கணும். ஒவ்வொருத்தரும் படிக்கிறது ரொம்ப சிரத்தையோடு படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதிக மதிப்பெண் பெற்று பாஸ் ஆக முடியும். இனி வர இதில் கண்டிப்பாக 30% கண்டிப்பாக பாஸ் மார்க் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ், இல்லைனா ஃபெயில், அதே கிளாஸில் தான் இருக்கணும். அதனால் இப்போந்தே உங்கள் எஃபர்ட் போடுங்க. இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்லை, ஒரு 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய முழு இதையும் கவனத்தையும் படிப்பில் செலுத்துங்க. இந்த எறும்பு எப்படி சேமிக்குதோ அதுபோல் கல்வியை ஒவ்வொரு நாளும் சேமிங்க. கண்டிப்பாக இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக மாறும். நன்றி, வணக்கம்.